நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். திருவாரூர் சேங்காலிபுரம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் திருமுருகன், வயது 48, செங்கல் சூளை மேஸ்திரி. நேற்றிரவு குடும்பத்துடன் தூங்கியுள்ளார். நள்ளிரவில் வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. திருமுருகன் எழுந்து திறப்பதற்குள் 6 பேர் கொண்ட கும்பல் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தது. சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் திருமுருகனை சரமாரியாக வெட்ட துவங்கியது. தடுக்க வந்த மனைவி சுதாவுக்கும் வெட்டு விழுந்தது. மகனையும் தாக்கியதில் அவன் மயக்கமடைந்தான். பயத்தில் கத்திய திருமுருகனின் மகள் கழுத்தில் கத்தியை வைத்து சத்தம் போடக்கூடாது என மிரட்டியுள்ளனர். உன் அப்பாவை எப்படி வெட்டிக் கொள்கிறோம் பாரென கூறி அவள் கண்ணெதிரே திருமுருகனை வெட்டி சாய்த்துவிட்டு பைக்கில் தப்பியோடினர். வெட்டுப்பட்ட மனைவி சுதா தஞ்சாவூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி திருமுருகனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் திருவாரூர் கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் திருவாரூர் டிஎஸ்பி மணிகண்டன் பேசினார். கொலையாளிகளை விரைவில் கைது செய்வதாக கூறி கலைந்து போகச் செய்தார். இச்சம்பவம் தொடர்பாக வடகண்டம் பகுதியைச் சேர்ந்த வக்கீல் ராஜா, கண்மணி, மணிகண்டன் ஆகிய 3 பேரை குடவாசல் போலீசார் கைது செய்துள்ளனர். நிலப்பிரச்சினை காரணமாக கொலை நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தேடுகின்றனர்.